ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு காணொளியில டிஎன்டிடி தேர்ச்சி மற்றும் நியமனத் தேர்வு இரண்டும் கட்டாயம் அப்படிங்கிற மாரி ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தேன். அதில நண்பர் ஒருவர் போட்டிருந்த கமெண்ட்ஸ் அத பத்தி சிந்தனைகள் இருக்கும்பொழுது, இந்த ஒரு விஷயத்த நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அந்த வகையில அவர் நண்பர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் அந்த காணொளியில சொன்ன கருத்துக்கள அவரு குறிப்பிட்டு, தங்களின் தரப்பு நியாயத்தை கூற ஆதாரமும், அர்த்தமும் கண்டுபிடித்து நீங்கள் யாரை குறை சொல்கிறீர்களோ அவர்களின் தரப்பை சிந்தித்துக் கூட பார்க்கவில்லை என்பது வருத்தமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா 2013 தேர்ச்சி பெற்றோர்கள் அந்த பிரச்சனைய பத்தி நான் பேசும்பொழுது. அவர் வந்து 2013லிருந்து 4 முறை ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றேன். இடைநிலை ஆசிரியர் பணி நியமனம் செய்யவில்லை. நியமனத் தேர்விலும் தேர்ச்சி பெற்று சொற்ப மதிப்பெண் வித்தியாசத்தில் பணி வாய்ப்பை இழந்துள்ளேன் அப்படின்னு இருக்காரு. தனியார் பள்ளிகளில் வேலை பார்த்து அங்கு கிடைக்கும் 5000, 7000 சம்பளத்தில் குடும்பம் நடத்த முடியாத ஏழை குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் ஆசிரியர் பணியை துறந்து வேறு வேலைக்கு செல்ல நிர்பந்திக்கப்பட்டுள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்றவர்களை குறை கூறுவது எளிது. அவர்களைப் போல் வாழ்ந்து பார்த்தால் தெரியும் கஷ்டம். முடிந்தால் உங்களுக்கு குடிபிடிக்கும் அரசிடமும் கல்வி அமைச்சரிடம் சென்று கூறுங்கள். தகுதியில்லாத தற்காலிக ஆசிரியர்களை நீக்கிவிட்டு என்னைப் போல் தகுதியிருந்தும் நிர்கதியாய் விடப்பட்ட ஆசிரியர்களுக்கு இன்னொரு தேர்வு இல்லாமல் பணி நியமன ஆணை வழங்கி எங்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி தரும்படி கூறுங்கள். எங்களின் தற்போதைய நிலைமை உள்ளபடி கூறிவிட்டேன். தவறாக இருந்தால் மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து அவருடைய ஆழ்ந்த ஒரு வேதனையை சொல்லும் பொழுது, இதை பற்றி நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறோம். திரும்ப திரும்ப இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனே கிடையாதா? இவர்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கல்வியில் சிறந்த செல்வம் எதுவும் இல்லை. ஆனால் கல்வியை போதிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு செல்வமே போதில்லை. இதுதான் எனக்கு இது சொல்ல தோணுது. இதே நிலைமை வந்து இனி ஆசிரியர்களுக்கு நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, ஆசிரியர்ங்கிற வர்க்கமே ஒரு மாதிரி வறுமை சூழ்நிலை தான் இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் அரசு ஆசிரியர்களை தவிர்த்து தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இன்னமும் சொல்லப்போனால் நமக்கு வாழ்வாதாரத்துக்கு பணம் ஒரு அடிப்படை தேவை. இன்றைக்கி ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க என்ன சம்பளம் வாங்குகிறாங்களோ அதில் பாதிக்கு கீழ் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் பெரும்பான்மையானவர்கள் வாங்குகிறார்கள். நாங்கள் வந்து 11, 12 எடுக்கிறீங்க ஆசிரியர்கள் அவர்களுடைய சேலரியை பற்றி எதுவும் சொல்லலை. பெரும்பான்மையோட ஆசிரியரோட நிலை இதுதான். இன்னைக்கு காலகட்டத்தில் இது போதும் அப்படின்னா பத்தாது. சரி, அதற்கு அரசு வந்து என்னதான் தீர்வு வச்சிருக்கு அப்படின்னா எதுவுமே இதுக்கு மாதிரி தெரியல. சரி, இதை வந்து வேறு விதமாக அணுகுனா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சின்ன பார்வை. அதற்காக இந்த ஆர்டிஇ அப்படிங்கிற இந்த ஆக்ட் மூலியமாக தான் அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு இது சம்மந்தமான பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும்போது அந்த ஆர்டி ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு முதல்ல பார்த்தா, 6 முதல் 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் அரசு மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியில் இலவச மற்றும் கட்டாய கல்வி. அப்போ அரசு மட்டும் கிடையாது, அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளில் இலவச மற்றும் கட்டாய கல்வி அப்படிங்கிறது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளியும் சேர்த்து தான். இதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து 25% இடஒதுக்கீட்டை தனியார் பள்ளிகளில் ஆர்டி மூலியம் பெற்று தராங்க. சரி, இந்த 25% ஒதுக்கீட்டிற்கு அரசு பணம் தருது. ஆனால் மத்திய அரசு, மாநில அரசு 2 அரசுகளும் சேர்ந்து ஒரு பங்களிப்பை அந்த மாணவர்களுக்கு தராங்க. அந்த மாணவர்கள் யாருமே வந்து தனியார் பள்ளிகள் இலவசமாக படிக்க வைக்கல. தனியார் பள்ளிகள் அந்த மாணவர்களுக்கான கல்வி கட்டணமாக அரசிடமிருந்து தொகையை வாங்கிக்கிறாங்க. மத்திய அரசோட தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை காரணம் காட்டி பல நிதியை நிறுத்துறாங்க. அதில் மிக முக்கியமான நிதி இந்த ஆர்டி நிதியை இப்போ இந்த ஆண்டு நிறுத்தியிருக்கிறாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, உச்சநீதிமன்றம் ஆர்டிஇ அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கு. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தரமான கல்வியை போதிக்க தரமான ஆசிரியர்கள் தேவை. அதனால் இவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். முன் தேதியிட்டு அந்த சட்டத்தை அமல்படுத்திடுச்சு. இதே நேரத்தில் இன்னொரு கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா, கல்வி அப்படிங்கிறது மத்திய மாநில அரசில் இணைந்த பொதுப்பட்டியலில் இருக்குது. கல்விக்கான நடைமுறையை வகுப்பது மத்திய அரசாக இருக்கும் பொழுது, நியமனம் அது தொடர்பான மாணவர்களை பாதுகாக்கக்கூடிய, ஆசிரியர்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு மாநில அரசிடம் இருக்கிறது. இதன் அடிப்படையில் ஆர்டிஇ சட்டத்தின் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கிய நிலையில் ஏன் அதே உச்சநீதிமன்றம் நிதி தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை? ஆர்டி இதற்காக நீங்கள் கொடுக்க வேண்டிய நிதியை பழைய நிதியும் பெண்டிங்கில் வச்சுக்கிட்டு இருக்கிற நிதியும் விடுவிக்காமல் மாணவர்களுக்கு கல்வியை, சிறந்த கல்வியை மட்டும் நீங்கள் போதிக்க வேண்டும், அது வெறும் ஆசிரியர்களால் மட்டுமே முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆசிரியர்களுக்கான சம்பளம் எங்கிருந்து வரும்? நீங்கள் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு அரசு சம்பளம் தருதுன்னு வச்சுக்கங்க. நீங்கள் ஆர்டிங்கிறது தனியார் பள்ளி மாணவர்களுக்கு தானே பொருந்தும். இப்போ 6 முதல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்னு சொல்கிறாங்க. 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அரசு பள்ளிகளில் மட்டுமே பயில்கிறாங்களா? அதற்கு மேல் தான் தனியார் பள்ளிகளுக்கு போகிறாங்களா? இல்லையே. தனியார் பள்ளிகளிலும் 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருக்கிறார்கள். சிறுபான்மையர் பள்ளிகளிலும் அந்த குழந்தைகள் இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்னா இந்த தீர்ப்பு, அதாவது தகுதியான ஆசிரியர்கள் தீர்ப்பு அனைவருக்கும் அல்லவா பொருந்தும். ஏன் ஒரு பகுதி, ஏன்னா சிறுபான்மை பள்ளிகள் அப்படின்னா சிறுபான்மையர் மட்டுமே பயில்கின்ற பள்ளின்னு சொல்ல முடியாது. அங்கே வந்து அனைத்து சமயத்தினரும் படிச்சுட்டு இருக்காங்க. அனைத்து சமயத்தினரும் சேர்ந்து அரசு பள்ளியிலும் படிக்கிறாங்க. அப்போ நீதி அப்படின்னு பார்க்கும்பொழுது அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி இலவசம், அது தரமான கல்வியாக இருக்கணும்னு தான் உச்சநீதிமன்றம் அந்த கருத்தை சொல்லியிருக்கணும். இப்போ அந்த அடிப்படையில் ஆர்டிஇ மூலிமா அரசு, மத்திய அரசு, மாநில அரசு கொடுக்குற நிதியை நேராக வந்து தனியார் பள்ளிகளுக்கு அனுப்பிச்சிடுறாங்க.
தனியார் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் 25% இட ஒதுக்கீடு அப்படிங்கிறது 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 25%. உதாரணமாக ஒரு 100 மாணவர்கள் உள்ள ஒரு பள்ளியில் 25 மாணவர்கள் ஆர்டி மூலமாக படிக்கிறாங்க. அவர்களுக்கான நிதியை வந்து அரசு ரெண்டும் வழங்கிடுது. வழங்காமல் நிலுவையில் இருந்தாலும் இனிமேலாவது நிலுவை இல்லாமல் வழங்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாத்தோடைய கோரிக்கையாக இருக்குது. இதன் அடிப்படையில் அந்த நிதியை தனியார் பள்ளிகள் ஸ்கூல் ஃபீஸ் அப்படிங்கிற கல்வி கட்டணத்தை வர வைத்துக் கொள்கிறது. அந்த கல்வி கட்டணம் என்பது என்ன? ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம். இதர செலவினங்களை பொறுத்த வரைக்கும் சீருடை முதற்கொண்டு அவர்கள் பாடப்புத்தகங்கள், அவர்களுடைய பேருந்து கட்டணம் அனைத்தையுமே அந்த ஆர்டிஇ மாணவரிடம் வசூல் பண்ணிடுறாங்க. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இந்த நிதி முழுக்க கல்விக்காக போகும்பொழுது ஏன் தகுதி பெற்ற ஆசிரியர்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலியமாக இந்த நிதி அடிப்படையிலாவது தனியார் பள்ளிகளில் ஏன் நியமிக்கக்கூடாது? ஏன்னா தனியார் பள்ளிகளில் இதற்கான கட்டணத்துக்கு அரசு தொகை கொடுத்தது, அதை நாங்கள் வந்து சேலரியாக செலவு பண்ணுறோம் அப்படின்னு தான் தனியார் பள்ளிகள் சொல்கிறாங்க. இதர கட்டணங்கள், கட்டணங்கள் அப்படின்னு கூட அவங்களை வச்சுக்கலாம். ஆனால் அரசு கல்விங்கிறத ஒரு சேவையாக தான் பார்க்குது. தனியார் பள்ளிகளும் அந்த சேவையை நடத்த முன்வர வேண்டும் அப்படின்னு தான் அரசு எதிர்பார்க்குது. அப்பொழுது இந்த மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தொகை இப்போ 25% மாணவர்கள் அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கான ஆசிரியர்கள் 25% ஆசிரியர்களுக்கான சேலரியை ஆர்டி மூலிமா 2 அரசுகளும் கொடுக்கும் பொழுது அந்த சம்பளம் யாருக்கு போய் சேருது? தனியார் பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வை தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுக்கு போய் சேருது. அப்போது ஆர்டி சட்டத்தின் நோக்கம் என்ன ஆகுது? நாங்கள் அரசு பள்ளிக்கு மட்டும்தான் இந்த ரூல்ஸை கொண்டு வந்திருக்கிறோம், தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ரூல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இயல்பிலே தனியார் பள்ளி எப்படி நடந்துகிட்டு இருக்கு? 9, 10, 11, 12 வகுப்புகளுக்கு சிறந்த ஆசிரியர்களை போட்டு ரிசல்ட் காமிச்சு ஒரு விளம்பரப்படுத்தி மாணவர்கள் ஈர்க்கிறாங்க. கீழ் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு தரமான கல்வியை தருகிறார்களா அப்படின்னா தனியார் பள்ளிகளிலுமே கேள்விக்குறி நிறைய இருக்குது. நிறைய மெட்ரிக் பள்ளிகளை பற்றி சொல்கிறேன். சிபிஎஸ்சி இவர்கள் வந்து நிறைய கல்வி கட்டணங்கள் வாங்குறாங்க, அது மாதிரி பண்ணுறாங்க. இவர்களும் கல்வி கட்டணம் வாங்குறாங்க, ஆனால் வச்சிருக்கிற ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு தகுதியுடையவர்கள் அப்படின்னு பார்க்கணும். அப்போ இந்த அரசு என்ன செய்யணும் அப்படின்னா, ஆர்டிஇ அப்படின்னு ஒதுக்கக்கூடிய அந்த நிதியை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலியமாக ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை அந்த நிதி சார்ந்த அளவிற்கு அந்த பள்ளிகளுக்கு அனுப்பி அவர்களுடைய நியமனம், இடமாற்றம், பணி ஓய்வு அனைத்தையும் இந்த தொகையின் அடிப்படையில் செய்யலாம். இதை வந்து ஒரு காலத்துக்கு, குறிப்பிட்ட காலத்துக்கு என்று இல்லாமல் நீண்ட ஒரு தொடர் திட்டமாகவே இதை வகுத்து ஆசிரியர்களுக்கு அந்த சேலரி கொடுக்கலாம். ஏன்னா சேலரிக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். அந்த சேலரி வாங்கி பிற ஆசிரியர்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. அந்த ஆசிரியர்கள் ஆர்டி ஆசிரியர்கள் அப்படின்னா அரசால் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி. இந்த கேட்டகரியில் இருக்கீங்க எந்த தனியார் ஸ்கூல் நியமிக்கிறாங்களோ அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க, வகுப்புகள் எடுக்கிறாங்க, பிற வகுப்புகளையும் கலந்துக்கிறாங்க, மற்ற மாணவர்களுக்கும் வகுப்பு எடுத்துக்கிறாங்க, வந்துடுறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் அரசு அவர்களுக்கு செலுத்திடுது. இந்த அடிப்படையை ஏன் நியமிக்கக்கூடாது? இதுக்கு பெரிய பொருள் செலவு எதுவும் தேவைப்படவில்லை. ஆர்டிஇ தனியார் பள்ளிகளுக்கு கொடுக்கக்கூடிய கட்டணத்தெல்லாம் செய்கிறாங்க. இதற்கு தனியார் பள்ளிகள் ஒருவேளை எதிர்ப்பு தெரிவிக்கும் சூழ்நிலை இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட சேவை மனப்பான்மை இல்லாத பள்ளிகள் ஏன் கல்வித்துறை தேர்ந்தெடுத்து நடத்த வேண்டும்? அவர்கள் கல்வித்துறையிலிருந்து மாற்றுத்துறைக்கு போய் சம்பாதிக்கலாம்ல. இதை வந்து அரசு பெரும்பாலும் அரசு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கல்வியும் மருத்துவம் இலவசமாக நாங்களே தருகிறோம் அப்படிங்கிறாங்க. முழுமையான இலவசமாக தருவாங்களான்னா இப்போதைக்கு முடியாது. ஆனால் இது மாதிரி சின்ன விஷயங்களை செய்யலாமே. இதுக்கு உங்களுக்கு மாற்று நிதி தேவைப்படாதே. ஏற்கனவே வழங்கிட்டு இருக்கிற நிதி அதுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த அடிப்படையில் ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000 to 70,000 ஆசிரியர்கள் ஒரு தனியார் பள்ளிகளுக்கு மட்டும் குறைந்தபட்சம் தேவைப்படுகிறார்கள். இந்த அடிப்படையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஒரு ஆசிரியரை கூட விடாமல் குறைஞ்சது ஒரு 15,000 சம்பளத்தில் ஆர்டிஇ சேலரியில் ஆசிரியர்களை பணியமர்த்த முடியும். இந்த ஆசிரியர்கள் எப்பொழுது வந்து போட்டித் தேர்வு எழுதி வேண்டுமானாலும் அரசு பள்ளிகள் உள் வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதில் என்ன ஒரு சிரமம் இருக்கிறது? இதன் அடிப்படையில் சொற்ப சம்பளத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் தங்கள் கற்ற கல்வி எதற்கு பயன்பட வேண்டும்? இப்போ அந்த பேட்டியில் குறிப்பிட்ட அந்த ஆசிரியர் சொன்னது மாதிரி ஆசிரியராக படித்து ஆசிரியராக தகுதி தேர்வு எழுதி ஆசிரியராக தேர்வு பெற்ற ஒருவர் மூட்டை தூக்குவதற்கு தான் அந்த கல்வி பயன்படுகிறது அப்படின்னா அந்த ஆசிரியர் சமூகத்திற்கு இந்த அரசு என்ன ஒரு சமிக்கைகள் கொடுக்கிறது? உங்களோட நிலை இதுதான் அப்படிங்கிறதுக்கு எதுக்கு அவர் அந்த ஆசிரியர் தொழிலை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அப்பொழுது அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஒரு வாய்ப்பை இந்த அரசு கொடுக்கலாம் இல்லையா? இது வந்து இதனால் வந்து எல்லா ஆசிரியர்களுக்குமான விடை கிடைச்சிருமான்னு சொல்ல முடியாது. பெரும்பான்மையான ஆசிரியர் பெருமக்கள் இந்த ஆர்டி வந்து மக்கள் வரிப்பணத்தில் வருகிற இந்த பணம் முழுக்க முழுக்க தனியார் பள்ளிகளுக்கு அவர்களுக்கு செலவுக்காக கொடுக்கறத விட ஏன் இந்த ஆசிரியர்களுக்கு கொடுத்து இவரோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றக்கூடாது? நீங்கள் 50 பேர் கொண்ட ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு 10 பேர்த்து நீங்கள் ஏற்றிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த 10 பேர்த்துக்கான கட்டணத்தை அரசு கொடுக்குது. அதற்காக அந்த 40 பேர்த்துக்கான பயணமும் இதில் தானே இருக்குது. இவர்கள் 10 பேருக்கு தனியாக எந்த பயணத்தையுமே அந்த பேருந்து நடத்தும் நிறுவனங்கள் செய்ய போகிறது இல்லையே. அதே மாதிரி தான் ஸ்கூலும். நீங்கள் ஸ்கூல் வந்து சேவையாக செய்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பதிவு தான் உங்களோட ஸ்கூல் நடக்கிறாங்க. உங்களுக்கு ஆசிரியர் சேலரி தராங்க. பெரும்பாலும் ட்ரஸ்ட்டாக தான் ஸ்கூல் நடக்குது. எந்த வகையில் இருந்தாலும் இதை நடைமுறைப்படுத்துறது ஸ்கூலுக்கு என்ன சிக்கல் இருக்குது? இன்றைக்கு வந்து குறைவான ஃபீஸாக ஸ்கூலில் வாங்குறாங்க. அவ்வளோ ஃபீஸையும் வாங்கிட்டு அதிகமான கட்டணத்தை கட்டி தகுதியற்ற ஆசிரியர்கள் வச்சு எப்படி அந்த மாணவர்கள் வந்து முன்னேற்ற முடியும்? ஏன் தனியார் பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் எல்லோரும் வசதியானவர்களாக படிக்கிறாங்களான்னு சொல்ல முடியாது. அரசு பள்ளிகளில் படிப்பதை விட இவர்கள் நல்ல கல்வி தருவார்கள் என்ற நம்பிக்கையை கடன் வாங்கி பள்ளி கட்டணத்தை செலுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கிற
அந்த பெற்றோர்களால் தான் இந்த பள்ளி நடந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து அரசு கொஞ்சம் முன்னெடுப்பு செஞ்சால் ஒரு வருடத்திற்கு இந்த இதுவரைக்கும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருமே பணி நியமனம் வழங்கலாம். என்னுடைய கணக்கு வந்து 100 பேர் கொண்ட பள்ளிகளை பற்றி மட்டும்தான் சொல்கிறேன் நான். இதை வந்து 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை 1000த்திற்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் உள்ள மாணவர்கள் படிக்கும் பள்ளிகளும் இருக்குது. இந்த அடிப்படையில் ஒரு கணக்கீடு போட்டால் கூட இனியும் தேர்வு பெறும் ஆசிரியர்கள் கூட அங்கு தேவைப்படுகிறார்கள். அதற்கு பிறகு வந்து பணி ஓய்வு இதெல்லாம் வரும்பொழுது நிறைய ஆசிரியர்கள் இதில் பயன்பட்டுகிட்டே இருப்பாங்க. நிதி வந்து RTE மூலமாக வந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான கருத்து. இதை வந்து அரசோ அல்லது ஆசிரியர் சங்கங்களோ அல்லது வேலையில்லாத இந்த வேலைக்கு செல்ல முடியாத ஆசிரியர் சங்கங்களோ 2013 டெட் தேர்ச்சி பெற்ற சங்கங்களோ கொஞ்சம் முன்னெடுப்பு எடுத்து இந்த சாதாரண ஒரு பணப்பலனையாவது இந்த ஆசிரியர்களுக்கு கொடுக்கணும். இப்போ இந்த ஆசிரியர் இந்த பேசி இந்த வேதனை பேச்சு இனி ஒவ்வொரு ஆசிரியர்கிட்டையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏதாவது ஒன்று நம்ம யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது எங்கே சுற்றினாலும் ஆசிரியர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற வந்து புள்ளியில் தான் வந்து நிற்கிது. 2013 ஆசிரியர்களோட பொதுவான கருத்துக்கு உடன்படாததுனால தான் நியமன தேர்வுக்கும் போட்டித் தேர்வுக்கும் தகுதி தேர்வுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது சொல்ல முடிஞ்சது. ஆனாலுமே இவ்வளோ ஒரு கடினமான சூழ்நிலையில் ஆசிரியர்களை தள்ளிட்டு நம்ம வளமான சமூகத்தை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு பெயரளவில் சொல்கிறது இல்லை இலவசங்களை அள்ளித் தருவதுங்கிறது எந்த வகையிலும் ஏற்புடையது கிடையாதுன்னு என்று நான் கருதுகிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இது மாநில அரசுகள் தாராளமாக இதை செய்யலாம். நிதி என்று உங்களுக்கு ஒரு பெரிய சுமை இருக்காது. மத்திய அரசும் இதனை கருத்தில் கொண்டு நிதியை வழங்குவதில் எந்த ஒரு சுணக்கமும் காட்டாமல் நீங்கள் நிதியை கொடுப்பது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான ஒரு சமூகத்திற்கு. இவர்களால் தான் இனிவரும் காலையில் எதையுமே சாதிக்க முடியும். இந்த அடிப்படையில் அரசு செயல்பட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது தவிர வேறு எதுவுமே சொல்ல தோணலை. தேங்க்யூ ட்ரோல். தேங்க்யூ.